சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்ட விவகாரத்தில் திமுக இரட்டை நிலைப்பாட்டை கொண்டிருந்ததாக அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டப்பேரவையில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு பதிலளித்தார். 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னால் இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். அந்த போராட்டத்தை பிளான் பண்ணல நானும் ஒரு ஆள். அதனால தான் சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழிச்சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. எதிர்கட்சியா இருந்த ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. பச்சை துண்டு போட்டு பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல. அது போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் முன்னிறுத்தினார்கள். நாங்கள் உடனிருந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தணும், நாங்கள் மாத்திக்கலையே. இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் 85% மக்கள் நிலத்தை கொடுத்துக்க ரெடியா இருந்தாங்க. என்ன காரணம்னா, ஒரு ரோடு வந்தால் தான் அந்த பகுதி பூரா வளர்ச்சி பெறும். அதுவும் சென்னையிலிருந்து நேராக சேலத்துக்கு போது அந்த பகுதியில் தொழிற்சாலை வளரும், பொருளாதாரம் வளரும். அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் முழு ஒத்துழைப்பு தந்தாங்க. சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்க. எங்கள் தோழமை கட்சியோடு நாங்கள் சேர்ந்து இந்த 8 வழி போராட்டத்தில் நாங்கள் போராடி கொண்டிருந்தாலும் கூட நாங்கள் ரோடு போடுவதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. விவசாயிகளை பிரச்சனை தீர்த்து விட்டு போடணுன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருந்த ஒழிய அதற்கு எதிர்ப்பாக நாங்கள் இல்லை. சைக்கிள் பியோர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.